விருப்பமானது அப்படின்னு சொன்னாங்க. அதிலே குர்பானி யாரின் மீது கடமை அப்படி என்று சொன்னால் குர்பானியை 2 விதமான மக்களை பிரித்து கொள்ளலாம். ஒன்று ஜகாத். ஜகாத்து யாருக்கு கடமையோ அவர்கள் அனைவர்களுக்கும் குர்பானி கடமை, அவ்வளவுதான். ஜகாத்து கொடுக்கக்கூடிய தகுதியானவர்கள்னு சொல்லி நாம பிரித்து கொண்டால் ஜகாத்து கொடுக்கக்கூடிய தகுதியானவர்கள் அனைவர்களுக்கும் குர்பானி என்பது கடமை. ஆனால் ஜகாத்து கொடுக்க தகுதி அல்லாதவர்கள் சில பேர் இருக்கிறாங்களே, அவர்கள குர்பானி கொடுப்பதற்குண்டான தகுதியானவர்கள் யார் என்று சொன்னால் துல்ஹஜ்ஜி பிறை 10, 11, 12 ஆகிய இந்த 3 நாட்களில் தேவைக்கு போக 612 கிராம் வெள்ளி ஒரு வருடத்தில் வெள்ளியாகவோ அல்லது அதே அளவு தங்கமாகவோ அல்லது அதே அளவு இதர அத்தியாவசிய தேவைகள் போக அவர்களுக்கு இருந்தால் அவர்கள் குர்பானி அவர்களுக்கு கடமை. அதாவது 612 கிராம் வெள்ளி என்று சொன்னால் 67,000 ரூபாய். பிறை 10, 11, 12 அன்று ஒருவர் தன்னுடைய சொந்த வீடு போக இன்னொரு வீடு இருக்கு, அது 67,000 ரூபாய்க்கு மேல மதிப்புடையது என்று சொன்னால் அவருக்கு கடமை. அதே போன்று ஒருவருக்கு சொந்த சுயமாக வாகனம் இருக்கிறது, அந்த வாகனம் போக இன்னொரு வாகனம் வச்சிருக்கிறாரு, அந்த வாகனமும் 67,000 ரூபாய்க்கும் அதிகமாக மதிப்புடையது, அவர் மீது கடமை. அதே போன்று இந்த 10, 11, 12வது நாட்கள்ல தங்கமோ வெள்ளியோ 67,000 ரூபாய் மதிப்புள்ள அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் மீதும் குர்பானி கடமை. இந்த காலத்தில் நம்ம எடுத்துக்கொண்டால் ஒரு மொபைல் போன் தன்னுடைய சொந்த தேவை போக இன்னொரு தேவையான ஒரு மொபைல் போன் வச்சிருக்கிறாரு, அது 67,000 ரூபாய்க்கு மேலாக இருந்தால் அவருக்கும் குர்பானி கடமை. இப்படியாக சொந்த தேவைகள் போக சொந்த வீடு, சொந்த வாகனம், சொந்த மொபைல், அது சொந்த வாகனம், இது போன்ற விஷயத்தை தாண்டி சொந்த வாட்சி கூட லட்சக்கணக்கில் போடுறாங்க, சொந்த போடக்கூடிய வாட்சி, இது அல்லாம உபரியான ஒரு மனிதருடைய பொருட்களிலே 67,000 ரூபாய் அதிகமாக மதிப்புள்ள பொருட்களை அவர் பயன்படுத்தக்கூடியவராக இருந்தால் அவருக்கு மீது குர்பானி வாஜிபாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு சட்டம் சொல்லி கொடுக்கிறார்கள். அப்படி குர்பானி எதுவெல்லாம் கொடுக்கலாம்? செம்மறி ஆடு, 1 வருடம் ஆடு என்று சொன்னால் 1 வயது பூர்த்தியாக ஆகியிருக்க வேண்டும். ஆனால் செம்மறி ஆடு இருக்கு, அது 6 மாதம் தான் ஆயிருக்கிறது, ஆனால் அது 1 வருடத்தின் அளவுக்கு உண்டான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆட்டை குர்பானி கொடுக்கலாம். அப்போ ஆட்டின் வயது 1, செம்பரி ஆடு நல்ல கொடுத்த 6 மாதமாக இருக்கிறது என்று சொன்னால் அது 1 வயதுடைய பருவத்தின் அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி இருந்தால் அந்த ஆட்டை கொடுக்கலாம். அடுத்தபடியாக மாடு 2 வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். மாடுல கூட எருமை மாடையும் கொடுக்கலாம். ஆனால் மாட்டுல நாட்டு மாட்டு எருமை மாடுகளும் நாட்டு மாடுகள் கொடுக்கலாமே தவிர காட்டு எருமைகள் கொடுக்கக்கூடாது. காட்டுல எருமைகள் வாழ்கிறது அல்லவா, காட்டுல இருக்கக்கூடிய எருமைகளை கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. அடுத்தபடியாக ஒட்டகம் 5 வருடங்கள் பூர்த்தியாக இருக்கப்படக்கூடிய ஒட்டகத்தினுடைய வயசு 5. ஆடாக இருந்தால் ஒருவருடைய பெயரில் மட்டுமே கொடுக்க முடியும். மாடாக ஒட்டகமாக இருந்தால் 7 பேர்கள்ல கொடுக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆடுக்கும் மாட்டிற்கும் ஒட்டகத்திற்கும் 7 நபர்களை கூட்டாக சேர்த்து கொடுக்கலாம் அப்படி என்று நமக்கு இந்த சட்டங்கள்லாம் நமக்கு தெரியும். இதுல கூட்டு குர்பானி அப்படின்னு சொல்லி நாம கொடுக்கிறோம். வசதி நம்முடைய வீடுகளில் மாடோ ஒட்டகத்தையோ அறுப்பதற்கு வசதி இல்லாத பட்சத்தில் சில மதரசாக்கள்ல பொது தொண்டு நிறுவனங்கள்ல கூட்டு குர்பானியாக அறுக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மாட்டிலே 7 பங்குகளை அல்லது ஒரு ஒட்டகத்திலே 7 பங்குகளை கொடுக்கலாம். 7 பங்குதாரருடைய பெயரை வைத்து அதை கொடுக்கலாம். அதுல 1 பங்கு அக்கீக்காவா சேர்த்து கொடுக்கலாமா அப்படி என்று சொன்னால் 7 பங்கு நம்ம கொடுக்குறோம். ஒரு மாட்டில் நம்மள மாதிரி 5 பேரோ 6 பேரோ அந்த மாட்டில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாட்டில் ஒட்டகத்தில் அக்கீக்கா நான் மட்டும் தனியாக எனக்கு குர்பானி இல்லத்தா, என்னுடைய நியத்தை அக்கீக்கான்னு கொடுக்கலாமா அப்படி என்று சொன்னால் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் அறுப்பவர்கள் அந்த 7 பேருடைய பெயரை கொடுத்து குர்பானி அறுக்கக்கூடிய நேரத்திலே இன்னாருடைய இந்த பங்கிலே அக்கீக்கா என்ற அந்த நியத்தை அவர்கள் செய்து அறுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் அடுத்தடுத்து நிறைய சட்டங்களை குர்பானி விஷயத்துல நாளை அடுத்தடுத்த தினங்கள்ல பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரவர்களே, மா ஹாதிஹில் அதாஹி, உல்ஹியா என்றால் என்ன அப்படி என்று கேட்டார். கால, அல்லாஹுடைய தூதர் அவர்கள், உல்ஹியா என்று சொல்லக்கூடிய குர்பானி என்பது சுன்னத அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறையாகும். காலு ஃபமாலனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், அவ்வாறு உல்ஹியா என்ற குர்பானியை கொடுப்பதின்